26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து யார் சீஃப் மினிஸ்டரா வரணும்னு தான் ஓட்டு போடுறாங்க. ரைட்டுங்களா? ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி வேணுமா அப்படிதான் இந்த தேர்தல் இருக்க போகுது. அப்படின்னும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் வெளிப்படும். ஆமாவா? இல்ல, நான் இதுவும் சொல்றேன். ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி வேணுமான்னு மட்டும் இல்ல, விஜயும் சீமானும் அந்த ஆப்ஷன் தான். நான் இல்லன்னு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஓட்டிங் பேட்டர்ன் இந்த 15 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியம், இந்தியா முழுக்க மாறி இருக்கு. ஆனா மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல அதிகமா மாறி இருக்கு. மக்கள் வந்து சீமானை வந்து அவர் ஜெயிப்பாருன்னா ஓட்டு போடல. எனக்கு அந்த ஆள் பிடிச்சிருக்காங்க, அந்த கொள்கை பிடிச்சிருக்கு, அதனால நான் ஓட்டு போடுறேன். அதே மாதிரி தான் விஜய்க்கும் ஓட்டு விழும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரோலுக்கு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது, யார் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ அந்த மைண்ட் செட் கிடையாது. ஜெயிக்கிறான் தோக்குறான், எனக்கு பிஜேபி ஐடியாலஜி ஸ்பிளிட் ஆகும்ன்றீங்க. ஓட்டப்ப ஸ்பிளிட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்படின்னா, எனக்கு பிஜேபி பிடிச்சிருக்கு, இங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டா அவர் வந்து ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்களா அதெல்லாம் கவலை இல்லை. எனக்கு இந்த ஐடியாலஜி பிடிச்சிருக்கு, நான் இது ஓட்டு போடுறேன். சீமானுக்கு பிடிச்சிருக்கு போட்டு, அந்த மைண்ட் செட்டுக்கு மக்கள் அப்படிதான் வந்து புதிய வாக்காளர்கள். ஐடியாலஜி ஓட்டர்ஸ் எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டாங்க. இப்ப எல்லாம் வேற மாதிரி பிம்பத்தெல்லாம் ஓட்டு போட்டு இல்ல, ஐடியாலஜி ஓட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்கன்றத நான் ஏற்கல. ஏன்னா சீமானுக்கு விழுறது ஐடியாலஜிக்கல் ஓட்டு தான். அது நான் நாம் தமிழர் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு முதல்ல தலைவர்களே கொள்கையா இல்லன்றதான் பேசுறாங்க. மக்கள் பேசுறது உண்மைதான். எந்த கொள்கையில உங்க உறுதியா இருக்காங்க? ஆனா ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்க் குறைஞ்சிருச்சு இல்ல, அந்த ஐடியாலஜிக்கல் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத அத பாக்குறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.